வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜேஇ பிஒய்க்யூ டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ்ல இருந்து சிமிலரான ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 2025ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ 2025ல் மேட்ரிசஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா MONO இந்த டிட்டர்மினன்ட்டுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ அப்படின்னா தென் m⁴ மைனஸ் n⁴ வந்து என்ன அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த எஃப்எஃப்எக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எய்தர் யூ கேன் யூஸ் யுவர் ரோ ரிடக்ஷன் மெத்தட், இல்லை டேரெக்டாக நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உள்ள எலிமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போகிறோம்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், ஷால் ஐ யூஸ் லைக் திஸ், எது மைனஸ் பண்ணலாம் பாருங்கள், R1 அப்படியே இருக்கட்டும். ஸோ R2 வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ R2 வந்து இஃப் ஐ சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் R2 மைனஸ் R1, ஸோ R1 ஃபஸ்ட் அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு அண்ட் தென் காஸ் ஸ்கொயர் எக்ஸு அண்ட் தென் 4 சைன் 4x அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கேருந்து இதை நான் மைனஸ் பண்ணுறேன். சரியா? R2 மைனஸ் R1 பண்ணுறேன். அப்போ சைன் ஸ்கொயரும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா -1 இருக்கும். புரியுதா? நான் R2லேருந்து R1 பண்ணுறேன். சரியா? அடுத்து 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், வெறும் +1 மட்டும் இருக்கும். இங்கே இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், எனக்கு 0 கிடச்சிடும். புரியுதா பாருங்க. அடுத்து R3யுமே நான் என்ன பண்ணுறேன், சேம் R3 மைனஸ் R1 பண்ணிக்கிறேன். இது சிம்பிள் தான். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு சேம் -1 வரும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 0. இதுவுமே எனக்கு 4 சைன் 4x கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ஸ்டெப்லேயே யூ கேன் ஃபைண்ட் டேரக்ட்லி யுவர் டிட்டர்மினன்ட். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இதை வச்சுக்கிட்டு இதை நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 1 1 சார் 1, 0 × 0 0 வந்துடும். அடுத்து காஸ் ஸ்கொயர் எக்ஸை வச்சுக்கிட்டு 1 1 சார் இது என்ன ஆகும், 1 -1, ஸோ -1 1 × 0 0 வந்துடும். அடுத்து 4 சைன் 4x வச்சுக்கிட்டு இதை நான் பண்ணுறேன்னா 0 × 1 0, இது -1 -1 +1 ஆகிடும். சரியா? சரி, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் டர்ன் இன்ட்டு ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 4 சைன் 4x அப்படின்னு கிடைக்குது. இப்போது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1, அப்போ 1 + 1 எனக்கு 2 வரும். அப்போது இந்த டிட்டர்மினன்ட் வந்து எனக்கு சிம்பிளி 2 + 4 சைன் 4x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வரைக்கும் கிளியர். இப்போது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், சைன் 4x வந்து லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1. நெக்ஸ்ட் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது எனக்கு இது -4 சைன் 4x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +4. அடுத்து 2 நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 2 நான் இந்த பக்கம் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும், இது -2 வந்துருமா. ஸோ -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் சைன் 4x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 + 2 6. இப்போது இதுதான் எனக்கு m வேல்யூ, இதுதான் எனக்கு n வேல்யூ. புரிஞ்சுதா? மேக்ஸிமம் வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ. ஓகே, இதை மாற்றி போட்டிருக்கேனா? ஓகே ஃபைன். ஏன்னா அதுவுமே முக்கியம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் உங்களுக்கு n, அது m. சரியா? நான் மாற்றி போட்டிருக்கேன், அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு மினிமம் தான் உங்களுக்கு n, மேக்ஸிமம் தான் உங்களுக்கு m. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா m⁴ மைனஸ் n⁴ கேட்குறாங்க. அப்போ 6⁴ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2⁴. சரியா? ஸோ 6⁴ என்ன வரும் பாருங்க, 6 6 ஆர் 36, 36 ஸ்கொயர் பண்ணோம் அப்படி தானே. அப்போ 36 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 6 36க்கு 6 மிச்சம் 1, 36 37 7 மிச்சம் 3 9 9 3 12 1276 அப்படி தானே. கரெக்டாக போட்டோம்னா இல்லையா, 1276 96 செக் பண்ணுங்க. 6 36 6 மிச்சம் 3 6 36 39, எஸ் 1296. அப்போ 1296 மைனஸ் இது 16. ஸோ உங்களோட ஆன்சர் 1280. ஆப்ஷனில் டி தான் உங்களுக்கான சரியான விடை. அவ்வளோதான். புரிஞ்சுதாப்பா? எஸ். ஸோ நான் திரும்பவும் எப்போ எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு சம்ம டியூரேஷன் வந்து ஒரு 5 minutes 10 minutes கூட போகலாம். பட் நீங்களும் அதை சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 3 minutesலேயே சால்வ் பண்ணிடணும். சரியா? அடுத்த சம்பவம் இல்லாமல் இது கிளியர் தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இஃப் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், தீஸ் 3 equations has infinitely many solutions அப்படின்னா தென் 7a + 3b வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக், அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் டாப்பிக்ல இருந்து நியர்லி உங்களுக்கு
8+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 2025ல கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பிஒய்க்யூ பேங்க் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மோர் தென் 8 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் வேரியபிள்ஸை பார்த்தாலே தெரியுது, கிவன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு XYZல இருக்குது. பட் யூ கேன் சி ஏபின்னு சொல்லிட்டு 2 அன்னோன் வேரியபிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு மெயின் வேரியபிள் வந்து எலிமினேட் பண்ணிட்டு அண்ட் தென் அங்கேருந்து இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் நம்ம போடுற மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு போர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம இதுதான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம் பார்த்துக்கோங்க. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம், அண்ட் இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸை வந்து நான் எலிமினேட் பண்ணிக்கிட்டோமா, எக்ஸை வந்து நான் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நான் டேரெக்டாகவே வந்து பண்ண போகிறேன். இப்போது 1 3 பண்ணுறேன். சரி, ஓகே, 1 2 மட்டும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 2 டைம்ஸ் உங்களுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரியா. ஸோ 2 இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் உங்களுக்கு, 2x + 2y + 2z ஈக்குவல் டு, சாரி 4z, அது 4z இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 6 ஆர் 12. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, 2x + 3y + az ஈக்குவல் டு a + 1 இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். இது மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ இவங்க 2 பேரும் கேன்சல் ஆகிடுவாங்களா. அப்போ 2 - 3 - y plus 4 - az is equals to 12 minus a plus 1. So 12 minus a plus 1. So this can be written as, இல்லை நீங்கள் y பாசிட்டிவாக வச்சாலும் இருக்கலாம், இல்லை அப்படியே கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 4 + 4 minus az is equals to 11 minus a நான் போட்டுக்கிறேன். ஸோ இது உங்களுடைய புது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டையும் தேர்டையும் என்ன பண்ணால் உங்களுக்கு எலிமினேட் ஆகும் எக்ஸு, ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அப்படி தானே, செக் பண்ணுங்களேன். வெறும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் ஆட் பண்ணாலே என்ன ஆகும் பாருங்கள், இந்த எக்ஸோ மைனஸ் எக்ஸோ கேன்சல் ஆகிடும். அடுத்து y - 3y - 2y, நெக்ஸ்ட்டு 2 + b. ஸோ 2 + bz இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 + 2b. 6 + 2b புரியுதா பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் அரைவிங் வித் 2 வேரியபிள்ஸ், y z மட்டும் இருக்குது, ஈக்குவேஷன் 4 5. இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 4 and 5 வந்து ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அதான் இந்த சிஸ்டமே வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். சரியா. இதை வந்து நீங்கள் சம்மு போடும்போது எழுத தேவையில்ல, பட் நான் உங்களுக்காக ரீசன் என்ன சொல்கிறேன் எழுதுறேன். அப்போ கம்பேர் பண்ணாலே போதும். சரியா. அப்போ இங்கே y கோஎஃபிஷியன்ட் யாரு, y-உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், -1 -1 -1 -2. ஓகே, இது இல்லை, sorry, -1 and -2. So I can write -1 by -2 is equals to z coefficient என்ன, 4 minus a by 2 plus b equal to ரைட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்கு, 11 minus a by 6 plus 2b. சரியா. ஸோ இது வந்து 1/2 தான். ஸோ ஈக்குவல் பண்ணிக்கோங்க பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே we will be getting this answer. ஸோ இது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னவா மாறுது உங்களுக்கு, -2 minus b is equals to 4 into -2 -8 to 2a. ஓகேவா. ஸோ நான் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 2a plus b is equals to -2 அந்த பக்கம் பார்த்தோன்னா -8 + 8, ஸோ 6 வந்துடும். அதே மாதிரி இதையும் நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன், இல்லை நான் இங்கே கூட ஈக்குவல் டு 1/2 போட்டுக்கிறேன். சரியா. கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டூயிங், புரியுதாப்பா. இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு 2 வேரியபிள் வரும், அதை நான் சால்வ் பண்ணேன் அகைன். ஸோ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 2 11s are 22 - 2a is equals to 6 + 2b. இதே நான் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு 2a + 2b is equals to 22 - 6 16 வரும். ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன், 2a + 2b equal to 16. இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். மைனஸ் பண்ணால் மைனஸா, அப்போ b is equals to இது 16, இது b is equals to எனக்கு என்ன கிடைக்குது, 10 வருது. சரியா. b equal to 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு ஈக்குவேஷனில். ஸோ 2a + 20 equal to 16. அப்போ 2a equal to 16 - 20 -4. அப்போ a equal to எனக்கு -2 கிடைக்குது. சரியா. இப்போ அவங்க கேட்குறாங்கல்ல, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 7 times a வந்து -2 plus b வந்து 10. ஸோ 30 - 14 ஆன்சர் இஸ் 16. புரியுதா. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ 16 தான். இது வந்து டு பி வெரி ஆனஸ்ட், இது வந்து உங்களுக்கான JEE லெவல் கொஸ்டின் கிடையாது. சரியா. வெறுமனே உங்களுடைய போர்டு லெவலில் நம்ம நிறைய சம்ம போட்டிருக்கோம். சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க எக்ஸாமில், 25ல் மட்டுமே. ஸோ எவ்ரி எக்ஸாமில் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா. இப்போ அடுத்த சம் போகலாமா.
இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுறீங்களாப்பா? கேன் யூ ட்ரை திஸ் கொஸ்டின்? சேம் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஆஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஹேஸ் நோ சொல்யூஷன் சொல்கிறாங்க. அப்போ ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னா நமக்கே வந்து லீனியர் ஈக்குவேஷன் எழுதும்போது நமக்கு எப்படி தெரியும்? டூ வேரியபிளில் a1/a2 இஸ் ஈக்குவல்ஸ் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 போடுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த 3 வேரியபிளை யூ கேன் ரெடியூஸ் இட் இன்டு 2 வேரியபிள் பை எலிமினேட்டிங் எக்ஸ். சரியா? சால்வ் பண்ணலாமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கேன் யூ ட்ரை திஸ்? ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஆஸ் யூஷுவல் ஐ கேன் டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் நான் 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு நான் மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ 2 - 1 பண்ணுறேன். ஸோ 2 - 1 பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், 2y - y வெறும் y தான். 5z - z வந்து உங்களுக்கு 4z வரும். 9 - 6 வந்து உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ ஐ காட் ஒன் நியூ ஈக்குவேஷன் விச் இஸ் 4ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஐ கேன் ரைட், இது ஓகே தான். சரியா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? 3யை வந்து இன்வால்வ் பண்ணோம். ஐ கேன் சால்வ் எய்தர் 3யும் 2வும் வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லை 3யும் 1 வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? நான் பக்கத்தில் இருக்குது. ஐ வில் யூஸ் 3 and 2 வச்சு நான் பண்ணுறேன். ஸோ அகெயின் 3 - 2 பண்ணுறேன். 3 - 2 பண்ணால் எனக்கு என்ன ஆகும் பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், 5y - y எனக்கு 3y. அடுத்து lambda z minus 5z, I can take z common. So lambda minus 5z is equals to எனக்கு mu minus 9 அப்படின்னு வரும். Let this be equation 5. இப்போ as no solution கொடுத்ததால நான் எழுதும்போது எப்படி எழுதணும்? கண்டிஷன்ஸில் அவுட் ரைட் த கண்டிஷன். நான் எங்கள் ரைட் சைடில் எழுதுறீங்க பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதுங்க நீங்கள்? I can write 1/3 is equals to 4 - lambda minus 5 is not equal to 3 - mu minus 9. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்லணும் அப்படின்னா ஆன்சரை தான் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? lambda minus 5 is equal to 3 4s are 12. அப்போ lambda equal to 12 plus 5 17. அடுத்து இதே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் mu minus 9 is not equal to 3 3s are 9. அப்போ mu not equal to 9 plus 9 18. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து 17 வந்து ஈக்குவல், 18 வந்து நாட் ஈக்குவல். ஸோ எங்கே இருக்குது ஆன்சர்? ஆப்ஷன் டியில் இருக்குது. அவ்வளோதான். புரிஞ்சுதா பாருங்கள்? எஸ், கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது பேசிக் கொஸ்டின்மா. எத்தனை பேர் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கொஸ்டினை பார்க்கும்போது பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரியா? இப்போது இதில் இன்னொரு விஷயம் பாருங்களேன். இந்த ஆப்ஷன் வச்சே கூட நீங்கள் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஆப்ஷனில் வச்சே வி நோ வெரி வெல் தட் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலில் இருக்கும், செகண்ட் வந்து நாட் ஈக்குவலில் இருக்கும் நமக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து லேம்டா, அடுத்து வந்து மியூ. அப்போ லேம்டா வந்து ஈக்குவல், மியூ வந்து நாட் ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சியும் உங்களுக்கு இருக்காது. மேபி ஏவா இருக்க சான்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏவே வந்து உங்களுக்கு ஈக்குவல் நாட் ஈக்குவல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் வெறும் ஆப்ஷனை வச்சு ஃபில்டர் பண்ணி கூட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எல்லா சம்மும் நீங்கள் உட்காந்து போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். அடுத்த சம் போயிடலாமா? எஸ், இது இருக்க இந்த 3 சம் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் போட்டுருங்க பார்ப்போம். அடுத்த சம் போயிடலாம். இந்த கொஸ்டின் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் போட்டோம், செகண்ட் கொஸ்டின் நம்ம போட்டோம்ல, அதே தான் இதுவுமே. ஸோ தயவு செஞ்சு நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு மெத்தட் தெரியும், உங்களுக்கு பேசிக்காக ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்ரோச் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது ரொம்ப பெரிய கஷ்டமான கொஸ்டினாக கிடையாதுமா. இது கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. தயவு செஞ்சு நீங்களே போடுங்க. நீங்கள் போட்டுருவீங்க. ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீவ் தட் நீங்கள் போடலாம். எஸ், ஏன்னா இங்கே லேம்டா மியூ வந்து தனித்தனி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லேம்டா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, மியூ வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. பட் ஒன்லி திங் இஸ் நீங்கள் எக்ஸை எலிமினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க பார்ப்போம். எஸ், ட்ரை பண்ணுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், நானும் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ 2 3 இருக்கா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ கேன் ஸ்டார்ட் வித் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஸோ இந்த 2 and 3 நீட்டை சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6x, 3 lambda y, 3 3s are 9z is equals to 3 5s are 15. The 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6, 2 2s are 4y, 2 into z is equals to 2 7s are 14. ஸோ இதை நான் வந்து அப்படியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ணுறேன். இது மைனஸ் கேன்சல் ஆகிடும், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 lambda minus 4y
plus 11z is equals to 1 அப்படின்னு வரும். So let this be the new equation which is 4. புரிஞ்சுதா? அடுத்து இப்போ நம்ம பண்ணதை அப்படியே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் எக்ஸ் ஒய் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த புது ஈக்குவேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் அவர் சாய்ஸ் தான். ஒய் இசட் நம்ம பண்ணுறது தான். பட் நான் இது பண்ண போகிறேன்னா ஐ ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு தேர்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னவா மாறும் எனக்கு? 4x 2 lambda y 2 3s are 6z is equals to 10. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதினாலே போதும். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே அங்கே ஆல்ரெடி 4x தான் இருக்குது. ஸோ 4x plus 5y plus mu z is equals to 9. ஸோ இங்கேயுமே நான் வந்து அப்படியே மைனஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே மைனஸ் ஆகிடும். மைனஸ் 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 ஆகிடும். 4x கேன்சல். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 2 lambda minus 5y plus 6 minus mu z is equals to 1. Let this be equation 5. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னா நாம் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணோம். அப்படி தானே? ஸோ அந்த 4 5 இன்ஃபினிட்லி மெனி. ஓகேவா? ஸோ 4 and 5 has infinitely many solutions. Infinitely many solutions. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? a1/a2 equal to b1/b2 equal to c1/c2 எழுதுவோம்ல. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 3 lambda minus 4 by 2 lambda minus 5 is equals to z உடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே 11 இங்கே 6 minus mu is equals to 1/1 1 தான். ஓகே, இங்கே ஈஸி நமக்கு சால்வ் பண்ணுறது. ஸோ அப்போ இதை மட்டும் நான் ஈக்குவல் பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு 6 minus mu equal to 11. அப்போ mu is equals to minus 5ன்னு வருது. ஸோ ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 3 lambda minus 4 is equals to 2 lambda minus 5. ஸோ இது அப்போ லேம்டா ஈக்குவல் டு -1ன்னு வருது. அவ்வளோதான்ப்பா, சம்ம முடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் கேட்குறாங்க. லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ 25 + 1 எனக்கு 26. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்மா, சிம்பிளாக செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக போட்டீங்கன்னு உங்கள் நேமோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் செக் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். எத்தனை பேர் வந்து கான்ஃபிடண்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் நாட் லைக் நீங்கள் இருக்கிற 32 சாப்டர் நீங்கள் கவர் பண்ணணும் அவசியமே கிடையாது. தேர் ஆர் ஒரு லிமிட்டட் டாப்பிக்கில் லிமிட்டட் மெத்தட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே நீங்கள் வந்து தட்டி தூக்கிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருப்பா, சூப்பரான ஒரு கொஸ்டின். நம்ம இதுக்கு முன்னே போட்டது தான். பட் இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை நான் 1 2 3 ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த செகண்ட் சம் மாதிரி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம லேம்டா மியூடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் இஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்து இன்டிஜராக இருக்கும் பொழுது இந்த கண்டிஷனை, இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும்னு கேட்குறாங்க. புரியுதா? அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு லேம்டா மியூ கண்டுபிடிக்க போகிறோம். நான் வந்து அதாவது பேச விரும்பலை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் பண்ணுறேன், போடுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேம்டா மியூ கண்டுபிடிங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். So I need to multiply the first equation with 4. So அப்போ என்னவா மாறும்? 4x plus 20y minus 4z is equals to 4 வருமா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். ஸோ 4x plus 3y minus 3z is equals to 7. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும் பாருங்க. இது மைனஸ் பண்ணுறேன், இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ ஐம் கெட்டிங் 17y minus z is equals to -3. இது ஒரு புது ஈக்குவேஷன். புரியுதா பாருங்கள்? நம்ம ஏற்கனவே பண்ணது தான். இது வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணது தான். இப்போ அடுத்து செகண்ட் தேர்டையும் கம்பேர் பண்ணோம். அப்போ இது 4 இங்கே 24 நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ அது என்னவா மாறும்? 4 6 ஆர் 24x 4 3s ஆர் 6 3s ஆர் 18 6 3s ஆர் 18 is equals to 6 7s ஆர் 42. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் 24x + y plus lambda z is equals to mu. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ மைனஸ், இது கேன்சல், இங்கே இது கேன்சல். ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், 17y. இது வந்து சாரி, இது மைனஸா? மைனஸும் காமனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது 18 + lambda வரும். z is equals to 42 minus mu. இது ஈக்குவேஷன் 5. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறாங்க.
அப்போ நான் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் பண்ணால் ஒய்க்கு வந்து 17/17 வருமா, இங்கே வந்து -1/-18 + லாம்டா வருமா, இங்கே வந்து -3/42 - மியூ வரும். புரியுதாப்பா? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். வாட் ஐம் கோனா கெட் 17 17 1 தான். ஸோ ஈக்குவல் டு 1 போட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ 1/18 + லாம்டா ஈக்குவல் டு 1. ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது 18 + லாம்டா ஈக்குவல் டு 1னா அப்போ லாம்டா ஈக்குவல் டு -17 +17 -17 வரும். அதே மாதிரி மியூக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -3 = 42 - மியூ, which I will get mu is equals to interchange பண்ணோம் அப்படின்னா 42 + 3 45 வரும். ஸோ எனக்கு இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சாச்சு, லாம்டா மியூ கிடச்சாச்சு. இப்போ இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது, இதுக்கு முன்னே பண்ணது. சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா கண்டிஷனுக்கு ஐ நீட் டு ஐடென்டிஃபை த எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட். பட் இங்கே என்ன விஷயம்னா, நீங்கள் எக்ஸ் ஒய் இசட் தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது x + y + z நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும். இது வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் x + y + zல. ஸோ எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது? இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்களேன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து ஷால் ஐ டேக் இசட் காமன். இதுலேருந்து இசட்டை மட்டும் எடுத்தால் என்ன ஆகும்? எப்படி எழுதலாம்? இசட் அந்த பக்கம் போயிடும், 3 இந்த பக்கம் வந்துடும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 17y + 3 அப்படின்னு போட்டுக்கலாமா? புரியுதா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் எடுக்கிறேன். அப்போ எப்படி வரும் உங்களுக்கு? 1 - 5y + z. இப்போ இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். 1 - 5y, இசட்டுக்கு பதிலாக 17y + 3 போடலாமா? ஸோ விச் ஐம் கெட்டிங் 12y + 4ன்னு வருது. புரியுதா இல்லையா? இப்போ உங்களுடைய x + y + z எழுதுங்க. இப்போ உங்களுடைய x + y + z எழுதுங்க. x வந்து என்னது? 12y + 4, y வந்து y அப்படியே இருக்கட்டும். அடுத்து z வந்து 17y + 3. சரியா? இது மொத்தமாக ஆட் பண்ண என்ன ஆகும்? 17, 18, 30, 30y + 7 வருது. இப்போ இதை நான் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் என்னது? 7 lies between 30, அதாவது 30y + 7 lies between 7 and 77. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதும் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க x + y + z சால்வ் பண்ணுறது ஒன்று தான். ஏன்னா இந்த x + y + z தான் நீங்கள் இப்படி எழுதிருக்கீங்க. புரியுதா? அப்போ 7 இந்த பக்கம் வந்தால் 0. ஸோ 0 less than or equal to 30y less than or equal to 7 இந்த பக்கம் வந்ததுன்னா 77 - 7 70. ஸோ இப்போ 30 நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 less than or equal to y less than or equal to 17/30, which is 7/3. 7/3ன்றது ஈக்குவலண்ட் டு 2 1/3. அப்போ 0வுக்கும் 2 1/3க்கும் நடுவில் என்னென்ன இண்டிஜஸ்லாம் இருக்கு? 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். ஓகேவா? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததால நான் 0வை இன்க்ளூடும் பண்ணிக்கிறேன். அப்போ 0வும் வரும், 1ம் வரும், 2வும் வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 4, 3 தான். 3 சொல்யூஷன்ஸ் will satisfy this condition for which they are all integers. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த செஷனில் நான் 5 சம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எந்த மாதிரி செஷன்ஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழில் ஜேஇக்கான சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால தான் நம்மளோட மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸ் ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு நான் இந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சேனல்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் டு அவர் சேனல், டூ சப்ஸ்கிரைப். அண்ட் என்னோட எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வருது, நிறைய வியூஸ் வருது, நிறைய கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்காக நிறைய செஷன்ஸ் கொண்டு வரதுக்காக. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர். பை பை.